ஒரே ஒரு செய்தியாளர் ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறீங்க. சற்று தள்ளுமுள்ளு போல காட்சி அளிக்கிறது, என்ன நிலவரம்? ஸ்டாலின் இணைப்பில் இருக்கிறீங்க, அங்க என்ன நிலவரம்ங்கிறத சொல்லுங்க. வெங்கட், காவிரி மருத்துவமனைக்கு முன்பு கூடியிருக்கக்கூடிய திமுக தொண்டர்கள் மெரினா கடற்கரையில் திமுக தலைவர் கருணாநிதிய உடல் அடக்கம் செய்யப்படாது, அதற்கு பதிலாக காந்தி மண்டபத்தில் இடம் என்பது ஒதுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்த அந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது சிறு வன்முறை என்பது இங்கு காவிரி மருத்துவமனைக்கு முன்பாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்புக்காக போடப்பட்டுள்ள தடுப்புகள் என்பது தற்போது தூக்கி வீசப்படக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்கு இருக்கக்கூடிய வாகனங்கள் மீதும் ஒரு சில தாக்குதல் என்பது தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதாவது காவிரி மருத்துவமனைய அந்த பிரதான வாயிலுக்கு எதிரே உள்ள அந்த சாலையில் தற்போது இது போன்ற அந்த வன்முறை என்பது தற்போது தொடர்ந்து வருகிறது. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் நேரத்துக்கு முன்பாகத்தான் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதாவது எந்த விதமான விளைவிக்காமல் எந்த விதமான பிரச்சனைகள் ஆளாமல் இருக்க வேண்டும் என்ற ஒரு விஷயம் என்பது குறிப்பிடப்பட்ட நிலையில் தற்போது இது போன்ற வன்முறை என்பது தற்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாகவே சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக தொண்டர்கள் பல்வேறு விதமான கண்டன கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். மெரினா கடற்கரையில் இடம் கொடுக்காத கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். தற்போது இது போன்ற ஒரு சூழல் என்பது தடுப்புகள் என்பது தூக்கி வீசப்படக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் தொடர்ந்து அமைதி காக்க வேண்டும் என்று திமுகவின் செயல் தலைவர் அறிக்கை வெளியிட்ட பிறகும் அதிலிருந்து அவர்கள் மீறமாட்டார்கள் என்று நாமும் தொடர்ந்து நம்புகிறோம். போதிய அளவிற்கு காவல்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அங்கு இருப்பதால் நிலைமை கட்டுக்குள் இருக்கும் என்று நம்பப்படுகிறது.